ஐயோ, இவ என்ன தட்டுல முறுக்கு வச்சு தின்னுகிட்டு இருக்கா? அம், ஞம், 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 ஞம். எம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அண்ணி பார்த்தா தெரியல, முறுக்கு சாப்பிட்டுறாங்க. அது தெரியுதுமா, ஒரு முறுக்கு திம்பாங்க, ரெண்டு முறுக்கு திம்பாங்க. நீ என்ன சாப்பிட்ற தட்டுல வச்சு முறுக்கு தின்னுகிட்டு இருக்க? இது ரொம்ப சின்ன தட்டு தான் அண்ணி. என்னது இது, சின்ன தட்டா? ஆமா அண்ணி, நானே காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்தது காலைல பூரி சுட்டோன்னே வயிற்றுல கொஞ்சம் மதமாக தான் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சோண்டு முருகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மீதிலாம் உள்ளதான் இருக்கு. ஓஹோ, நீ தின்னது போக மீதி வேற உள்ள இருக்கு. இதை என்ன நம்ப சொல்கிறேன்? ஆமா அண்ணி, ஈவினிங்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். ஐயோ, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ வேற நீ எதை கேட்டுக்கிட்டு இருக்காளா? தட்டு முறுக்க வச்சு தின்னுக்கிட்டு இருக்காளே. ஐயோ போச்சே. வாங்கத்த, உங்கள் பொண்ணு தின்ற அழகை பாருங்க. ஆமாம் மருமகளே, என் பொண்ணு ரொம்ப அழகாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, ரொம்ப அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே சாப்பிட்டான்னு வச்சுக்காங்க, இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு வழியா நம்மளாம் வெளியில போய் தங்கிக்க வேண்டியதான். ஏன் நீ வீட்டுக்கு வெளியில உட்காந்து சாப்பிட போறோமோ? ஆமாமா, வெளியில உட்காந்து பிச்சை எடுத்து திங்க போறோம். ஐயோ, அன்னைக்கு எப்படி காமெடி தான். இதை கரைச்சி அவ என்ன பேசுறான்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்காளவ. சும்மா புள்ள பசிச்சிருக்கும், அதான் மருமகளை எதை தின்னுட்டு இருக்கா. நீ எதை நினைச்சுக்காது. சமைச்சிட்டு எங்க போற? சமைச்சு வச்சிருக்கேன், தின்னுங்க ரெண்டு பேரும். நான் போறேன் வெளியில. ஏன் மருமகளை எங்க போற? இதுக்கு தேவை சாப்பாடு தானே, சமைச்சு வச்சாச்சு. ரெண்டு பேரும் போட்டு தின்னுங்க, நான் கிளம்புறேன். சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? நீ அப்படிங்க போங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்க தேவையில்ல. நான் போட்டு சாப்பிட்டுப்பேன். நீங்கள் நான் போட்டு சாப்பிட மாட்டேனோ, எனக்கு பரிமாறணுமா நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. உனக்கு பரிமாறலன்னு வேற எனக்கு ஃபீலிங்கு வேற ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வரேம்மா, நீ பார்த்து பக்குவமாக போட்டு திங்கிறியா? நீங்கள் போயிட்டு வாங்க. எதுக்குமா பெண் அடிக்கிற? அடிக்காம என்ன பண்ணுவாங்க ஒன்று? பின்ன ஒன்று தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வாங்களோ. அவன் முன்னாடி திங்காதன்னு சொன்னால் எத்தனை வாட்டி சொல்கிறது? எப்படி தின்ட்டு உட்காந்துருக்க? பசிக்குதுமா, அதான் கொஞ்சமாக தின்னு. சரி, கொஞ்சமாக திங்கிறதா? தட்டு பூரா வச்சு தின்னுக்கிட்டு இருக்கா. அவன் எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கா. நீ இந்த வீட்டில் ஒரு வாரத்துக்காச்சும் இருக்கணுமா இருக்க வேணாமா? புருஷன் வீட்டுக்கு போறியோ? இல்லம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், நாங்கள் போக மாட்டேன். தெரியல, முடிக்கிட்டு கம்மியாக திங்கணும். இல்லை அவன் முன்னாடி திங்காம மறைச்சு வச்சு திங்க கற்றுக்கணும். ரெண்டுமே தெரியல. எதுக்கு நீலாம் இருக்க? அண்ணி நல்லா தானமா பேசுகிறாங்க, நீ எதுக்குமா கோவப்படுற? அவன் நல்லா பேசுகிறா, நீ பார்த்தேன். கொஞ்சம் குணமாக இருக்க மோக கம்முன்னு போறா. இல்லைன்னு வச்சுக்க, நீ செய்கிற காரியத்துக்கலாம் வேற ஒருத்தி வந்து ஆஞ்சு விடுவாள். வாஞ்சி நான் வரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தட்டை உள்ளே வச்சுட்டு வேலையை பாரு போ. வேலையை தானமா பார்க்குறேன், சாப்பிட்றது தானே வேலையை. இன்னொரு அரை விட்டுன்னு பார்த்துக்க, மேலே ஏறி உட்காந்துப்பேன் ஏறவானத்து மேலே. சிப்போ, அம்மா செஞ்சாலும் செய்யும். நம்ம தட்டை தூக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துப்போம். நம்மளுக்குன்னு வந்து பிறந்திருக்கா பாரு பொண்ணுன்ட்டு. அண்ணன் வீட்டுக்கு வருவோம், அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட என்னன்னு விசாரிப்போம். அம்மா ஏதாவது காசு பண்ண வச்சிருக்காளா, அண்ணி ஏதாவது புடவை கட்டியிருக்காளா, நெக்லஸ் போட்டிருக்காளா, அதை கேட்டு வாங்கிட்டு போகல. முறுக்கு வாங்கி வச்சிருக்காளா, பண்டை வாங்கி வச்சிருக்காளா, சோறாக்கி வச்சிருக்காளா, இதை பற்றி எதனா கவலைப்படுறா? இவெல்லாம் ஏன் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமல்ல இருக்கு. எந்த நேரமும் தீனி, நைட்டு தீனி, காலைல தீனி, மதியம் தீனி. இப்படி இந்த புருஷங்காரன் எப்படி வச்சிருப்பான்? நகை பணம் கூட அப்போ தான் வாங்கி தரணும் மட்டுக்க. இவளுக்கு தீனி 3 நேரமாக வாங்கி தின்னா அவன் கடனாலே தான் ஆகணும். அதான் தொட்டி விட்டுவிட்டான். இவளை எப்படி தான் மாற்றுறதுன்னு தெரில. நம்ம முக இல்லைன்னு தான் சொல்கிறா, எதுவும் மனசில் நினைக்கல, நீங்கள் நினைக்கிறத செய்யுங்கன்னு தான் சொல்கிறா. ஆனால் நம்மளுக்கு தான் ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த பையலை பார்த்தா அன்றைக்கி நல்ல பையன் மாதிரி தான் தோணுச்சு. அந்த பையலை பார்த்தா ஒன்றும் தப்பாகவும் தெரியல. ஆனால் இவன் மேலே எதுவும் ஆசைப்படலன்ற மாதிரி தானே சொல்கிறா. அந்த பையனும் அப்படி தான் சொன்னான். நம்ம பொண்ணு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா. இருந்தாலும் இவங்க சொல்கிற மாப்பிள்ளையும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. காதல் கல்யாணம்னா வீட்லேயும் சரி வராது. ஆனால் நம்ம பொண்ணு பிடி கொடுத்து பேசினா தான் நம்ம எதாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன அஞ்சலக்கா தனியாக பேசிட்டு உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லடி உமா, சும்மா தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். உங்களை பார்த்தா சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ விஷயம் இருக்குது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லடி, நீ தப்பாக எடுத்துக்காத, நான் சொல்கிறேன். சொல்லுங்கக்கா. நானும் சிட்டும் கடத்தலுக்கு போகிறதுக்காக அந்த பஸ் ஸ்டாப் வழியாக போனோம் பார்த்துக்க. அப்போ என் மாவ ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தா. ஆமாவா, அந்த பஸ் ஸ்டாப் வழியாக தானே வருவா? என்னாச்சு? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடி. அப்போ ஒரு பையன் நின்று அவகிட்ட பேசிக்கிட்டு நின்னா, அதை நானும் சிட்டும் பார்த்துட்டோம். என்னக்கா என்ன சொல்கிறீங்க? பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால உங்கள் பொண்ணா? நம்பவே முடியலையே. எங்களாலேயும் நம்ப தான் முடியல. அப்புறமா அந்த பையன்கிட்ட போய் சிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா, என்னப்பா தம்பி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணுன்னு சொல்லாத மாதிரி அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்த்தோம். அவன் என்ன சொன்னான்? சும்மா அந்த பொண்ணெல்லாம் நான் லவ் பண்ணுறேன்க்கா, அந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன், நானும் என் பொண்ணு ஆஃபீஸில் வேலை செய்வான் போல் இருக்கு அந்த பையன். இந்த மாதிரி வேலை செய்கிறேன், ஆனால் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் 2 வருஷமாக. அந்த பொண்ணு எனக்கு ஒன்றும் பிடி கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம், என் பின்னாடி சுத்தாதீங்கன்னு தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுதுன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன அஞ்சு, அதுக்கு ஏன் நீங்கள் புலம்புறீங்க? புலம்புலவுமா, இருந்தாலும் பொம்பளை பிள்ளை விஷயம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் சரி என் பொண்ணுக்கிட்டையும் வீட்டுக்கு வந்து கேட்டேன், என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்டேன். பையன்கிட்ட பேசுனதை பற்றி கேட்டிங்களோ? பையன்கிட்ட பேசுனதை நாங்கள் பார்த்தன்ற மாதிரிலாம் இவகிட்டையும் காட்டிக்கல, அந்த பையன்கிட்டையும் இந்த பொண்ணோட அம்மான்ற மாதிரி நாங்களும் காட்டிக்கல. இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட வந்து சும்மா கேட்டேன், ஏமா ஒரு மாதிரியா இருக்க ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா. என்ன விடுங்க, இதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அதான் மற்றபடி எங்கள் மாமியார் சொல்கிற மாப்பிள்ளையும் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. சரி இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு பார்த்தா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் சொல்கிற கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் தான், நீங்கள் பாருங்கள் முடிங்க வைங்க அப்படின்னு சொல்கிறா. அதான் ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கே குழம்பிட்டு கிடக்குறீங்க, முடிவு எடுப்போம் பார்த்துக்கலாம் விடுங்க. அதான் செய்யணும்.
அதை விடு, உன் வீட்டுல ஓனாத்தனார் என்ன கதை ஆச்சு? ஐயோ, அதை ஏன்க்கா கேக்குறீங்க? எந்த நேரமும் தின்னுகிட்டே உட்காந்துருக்கா அக்கா. வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் சோறாக்கல்னாலும் அப்படியே தின்றுவா போட்டிருக்கு. என்னம்மா சொல்ற? அப்படியே தின்னுகிட்டு இருக்கா? ஆமாங்க்கா, அவ அன்னிக்காரிய பார்க்க வந்தா, அண்ணி இந்த புடவை எங்கே வாங்கினீங்க, நெக்லஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாளுவோ. இவ மட்டும்தான் வீட்டில் என்ன பலகாரம் செஞ்சீங்க, நேற்றுக்கு என்ன சமைச்சிங்க, இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க, நாளைக்கு என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கா. அதுவும் நல்லதுக்கு தான் உமா விடு. அங்கங்கே நாத்தனார்காரி எப்படி இருக்காளுவோ, நாத்தனார்காரி திங்கிறதோட விட்டாளேன்னு பார்த்துக்க. அக்கா நீங்க வேற, அவ திங்கிறதுக்கு நான் 2 பவுன் நகையை எடுத்து கொடுத்துடலாம் அவளுக்கு. அவ திங்கிறது 2 பவுனுக்கு மேலே போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. அடக்கடவுளே, அப்படியே தின்ட்டு உட்காந்துருக்கா. அக்கா அதான் டென்ஷன் ஆகி போய் வந்துட்டேன். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. எத்தனை நாளைக்கு இருக்க போகிறா, என்ன தின்னுக்கிட்டு உட்காந்துருக்க போகிறான்னு தெரியல. அவள் மாட்ட திங்கிறா தூங்குறா. இதோட ஒரு கதை ஊஞ்சலில் ஆட ஆட செரிக்குங்கிறா பாருங்க. அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அவள் ஒரு வித்தியாசமான பிரிவையாக இருக்காம்மா. ஆமாக்கா, எனக்கும் ஒன்றும் புரியல அவளாம் என்னதான் கேரக்டரில் இருக்கான்னு. ஆமாம் அக்கா, வந்த உடனே கேட்கணும்னு நினச்சேன். எங்கே உங்கள் மாமியாரை காணோம்? அதுவா, இப்போ நம்மலாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி இப்போ அதுவும் மீட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. சித்து மாமியார், ஓ மாமியார் இப்போ நாத்தனாகரி வந்ததுனால வெளில வர்றதில்ல. அப்புறம் லட்சுமி மாமியார், இவங்க எல்லாரும் ஒரு செட்டாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்குதோ. வடிவு பாட்டி வேறு ஊந்துருச்சுல்ல, அதுவும் வரும். இப்போலாம் வடிவு பாட்டி வர்றதில்ல போல். ஆமாம் ஆமாம், எங்கள் மாமியார் அவங்க கூட உட்காந்துருக்கோம். இப்போ என் நாத்தனார் வந்துருக்கிறதுனால வீட்டில் இருக்குது. ஆமா, இவர் வேலைக்கு போயிட்டாரா, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், ஆஃபீஸ் போயிட்டா. அதான் நான் உட்காந்துருந்தேன். சரிக்கா, மரத்தடியில் யாரையும் காணுமே அப்படின்ட்டு தான் உங்களை வீட்டில் பார்க்க வந்தேன். ஆமாம், நானும் போகல. என் பொண்ணு சிந்தனையாக இருந்தேனா, அதனால் வீட்டிலே உட்காந்து இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்துட்டேன். சரிக்கா. நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ள கல்யாணத்தை பற்றி பேசுகிறா. என் தங்கச்சிக்கும் கல்யாணம் இருந்தால் இன்னாரும் ஒரு மோவாக இருந்திருப்பாள்ல. அவளை கல்யாணம் பண்ணி வச்சு என் பையனுக்கு அழகு பார்த்துருப்பேன். இப்போ என் தங்கச்சி இல்லைன்னொடனே அவங்க அண்ணன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் நினைக்கிறா. பாத்தியா, எனக்கு எதுக்குமே கொடுப்பன இல்லாமல் போயிட்டாரு கடவுள். கல்யாணம் தான் பண்ணி வைக்கலான்னாலும் என் தங்கச்சியை கடைசி காலத்தில் ஒரு வாட்டி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். என் மூச்சு போகிறதுக்குள்ளே என் தங்கச்சியை ஒரு நாள் நான் பார்க்கணும். அவளை எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன். எங்கள் காதில் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு வந்துட்டு வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை நான் மன்னிச்சு தானே இருந்திருப்பேன். எனக்கு அவன் மேலே எப்படி கோவம் வரும்? அவன் நினச்சிக்கிட்டா நான் அவன் மேலே கோவமாக இருப்பேன், அண்ணன் நம்ம காதில் ஏற்றுக்க மாட்டாருன்ட்டு போயிட்டா. அந்த பையன் நல்ல பையன் தானே, நம்மளுக்கு தெரிஞ்ச பையன், நம்ம கூட பழகிட்டு இருந்த பையன் தானே. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேனே. இத்தனை வருஷம் தங்கச்சியை பிரிஞ்சு நானும் இருந்திருக்க தேவையில்லை. என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? காலையிலே ரூம்லேருந்து வெளியிலே வர காணோம். இது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். நானும் பார்த்தேன், காலையில் சாப்பிடும்போதும் உங்களை பார்க்க முடியல, அதுக்கப்புறமா உங்களை பார்க்க முடியல. அதான் ரூமில் இருக்கீங்களான்னு பார்க்க வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆமாப்பா, உங்கள் மனசு சரியில்லை, அதான் உட்காந்துருந்தேன். ஏன்ப்பா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அம்மா தான் உன் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா. அவங்க அண்ணம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு. ஏன்ப்பா நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க அம்மா கூட சேர்ந்து? எனக்கு தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவளை நான் நினச்சே பார்க்கல, அந்த மாதிரிலாம் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சி பார்க்கல. நீங்களும் அம்மா கூட சேர்ந்து பேசுகிறீங்க. அம்மாவுக்கு நீங்களாச்சும் புரிய வைக்க ட்ரை பண்ணலாம்ல. அந்த பேச்சு எடுத்ததுலேருந்து தான் இப்போ நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் உனக்கு கட்டி வச்சுருப்பேன். இவ்வளோ பேச்சு பேச தேவையில்ல. அப்பா டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. ஏன்ப்பா என் மனசில் என்ன இருக்குன்றதே யாரும் கேட்க மாட்டேறீங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்ற கதையை தான் பேசுகிறீங்க தவிர எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை ஏன்ப்பா யாருமே கேட்க மாட்டேறீங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாம்ப்பா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஐயோ தம்பி, என்ன சொல்கிற? உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். என்னப்பா நீங்களும் இப்படியே சொல்கிறீங்க? நான் உங்களை நம்பி தான் இருக்கேன், உங்களை வச்சு தான் அம்மா கிட்டே பேசணுன்னு இருக்கேன். அது என்ன வச்சு பேசணும்னு இருக்கியா? நான் சும்மா பேசினாலே உங்கள் அம்மா ஆடுவா. இதில் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவ்வளோதான், என்னை தொலைச்சி கட்டிடுவாளே. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் தான்ப்பா பேசணும். தம்பி, இதெல்லாம் சரி வராதுடா, கம்முன்னு இரு. நானே மனசு கஷ்டமாக இருக்குன்னு உட்காந்துருந்தா நீ அதுக்கு மேலே இடிய தூக்கி என் தலையில் வைக்கிற. இல்லைப்பா வாங்க, நீங்கள் முதல்ல அம்மா கிட்ட வந்து எனக்காக பேசுங்க. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளையும் என் கூட ஆஃபீஸில் தான்ப்பா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. தம்பி, அப்பாவை என்னடா சொல்கிறது? அம்மா கிட்ட பேசவே பயமாக இருக்க மாட்டீங்க. வாங்க கையை கொடுங்க, வாங்க போகலாம். ஆமாம் அப்பா, கையில் என்ன இது ஃபோட்டோ? இதுவா? என் தங்கச்சி ஃபோட்டோ. என் தங்கச்சி ஞாபகம் வந்துச்சுல்ல, அதான் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா நீங்களும் அத்தையை பற்றி சொல்லுவீங்க, ஆனால் நான் பார்த்ததில்ல. ஃபோட்டோவை காமிங்கன்னா காமிக்க மாட்டீங்க. இன்றைக்கி தான் கையில் வச்சுருக்கீங்க போட்டிருக்கே, காட்டுங்க பார்ப்போம் அத்தையை. உங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு வெளியில் எடுக்கிறது இல்லை. அப்பப்போ ட்ராவல் இருக்கும், எடுத்து நான் மட்டும் பார்த்துக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு வச்சுருவேன். அப்படியா? காமிங்க, இன்றைக்கி அத்தையை நானும் பார்க்குறேன். இந்த பாரு, சூப்பராக இருக்காங்கப்பா அத்தை, நல்லா குஷ்பு மாதிரிலாம் இருக்காங்க. ஆமாம்மா, அந்த காலத்துலேயே நல்லா அழகாக இருப்பா, நல்லா புசு புசுன்னு நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்தோம்ல, நல்லா சூப்பராக இருப்பா உங்கள் அத்தை பார்க்குறதுக்கு.
அப்பா சூப்பராக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையேப்பா. நான் கொஞ்சம் எங்கள் அப்பா மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன். எங்கள் அம்மா நல்லா குண்டாக இருப்பாங்க. அதான் இவ்வளோ நல்லா ஆள் தெளிவாக இருப்பா, சூப்பராக. ஓ அப்படியா? ஆனால் அப்பா இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. நீ எங்கே பார்த்துருக்க போகிற? நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போதே ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டோம். அங்கே எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க, வைக்கிறாங்கன்ட்டு. இங்கே எங்கே அவ இருக்க போகிறா? இல்லைப்பா நான் இவங்கள பார்த்தேன் இப்போ தான் ரீசண்டாக ஏதோ எங்கேயோ பார்த்துருக்கனே. அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேடா தம்பி, ஏதாவது பேசாத கனவு கண்ட மாதிரி. இல்லைப்பா நான் பார்த்தேன். ஞாபகம் வந்துருச்சு. நேற்று நான் பஸ் ஸ்டாப்பில் சீதாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ இந்த அக்காவும் இன்னொரு அக்காவும் வந்து என்கிட்ட பேசினாங்க. என்ன தம்பி சொல்கிற, உண்மையாவா? ஆமாப்பா இவங்கள நான் பார்த்தேன் பஸ் ஸ்டாப்பில். இவங்க என்கிட்ட பேசினாங்க. இவங்க பேசல, இவங்க கூட அந்த அக்கா பேசினாங்க. இவங்க கூட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுடிதார் போட்டுருல, சேலை கட்டியிருந்தாங்க, கொண்டெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருந்தாங்க. என் தங்கச்சி எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா. அப்பப்போ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை. நான் கோவமாக இருக்க போகிறேன்ட்டு அவன் என்ன பார்க்காம தேடாமல் இருந்திருப்பா. எனக்கு எவ்வளோ உடனே பார்க்கணும் போல இருக்குப்பா. சரிப்பா சரி, நானும் ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் போட்டிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போகலான்ட்டு. சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் போகிற வழியில் அப்போ அந்த பஸ் ஸ்டாப்கிட்டே இவங்க என்ன ஏதுன்ட்டு நான் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, கொஞ்சம் விசாரித்து சொல்லுப்பா. என் தங்கச்சியை தேடிட்டு தான் இருக்கேன் மனசு. கண்டிப்பாப்பா, உங்களுக்காக நான் இதை செய்ய மாட்டேன்னா தேடும். ஃபஸ்ட்டு அத்தையை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்புறமா என் கதையெல்லாம் அம்மா கிட்டே பேசிக்கலாம். நான் முதல்ல போய் இவங்க யார் என்னன்னு விசாரிக்கிறேன். என் தங்கச்சி பேர் தெரியுமில உனக்கு? அத்தை பேர் எனக்கு தெரியாதாப்பா. தெரியும் எனக்கு, நான் விசாரிச்சுக்கிறேன். நான் அவங்கள பார்த்தது தான் இல்லை, இப்போ தானே ஃபோட்டோவில் காமிச்சிருக்கீங்க. நான் பார்த்துக்கிறேன்.